ஹலோ. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? காலத்துக்கு ஏத்த மாதிரி, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி ஏதோ போயிட்டு இருக்கேன். நீங்க இந்த ஊருக்கு வந்த விஷயம் தெரிஞ்சது, அதனால தான் ஃபோன் பண்ணேன். நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீயே பண்ணிட்ட. நம்ம சந்திக்க வாய்ப்பு இருக்கா? போறதுக்குள்ள எப்படியாவது வந்து பார்க்க முயற்சி பண்றேன். நாளைக்கு பார்க்க முடியுமா? உங்ககிட்ட நான் நிறைய பேசணும். யாராவது இருக்காங்களா? நாளைக்கு சந்திக்க முடியுமா? சரி சரி, நாளைக்கு நேரம் பார்த்து வந்து சந்திக்கிறேன். அடிக்கடி இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காத. நானே நேரம் பார்த்து பண்றேன். சரியா? சரிங்க. மாமா, என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை லக்ஷ்மி. நான் நல்லா தானே இருக்கேன். உங்ககிட்ட என்னைக்கும் பார்க்காத ஒரு தடுமாற்றம் தெரியுதே. யார்கிட்டயும் எதுவும் வெளியில சொல்லிக்க முடியாம உள்ளுக்குள்ளேயே கஷ்டப்படுறீங்களோன்னு தோணுது. அதனால தான் கேட்கணும்னு தோணுச்சு. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைம்மா. நீ நினைச்ச மாதிரி யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா முதல்ல நான் உனக்கு தாம்மா சொல்லுவேன். சரிங்க மாமா. ஒரு நிமிஷம் இருங்க. ஏன் இவ்ளோ தடுமாறுறீங்க? தடுமாறுறது நீ, தலைவலிய உருவாக்குறது நீ. உங்க வழியை நீங்க பாத்துட்டு போறதுல உங்களுக்கு எந்த ஒரு தடையுமே இல்லையே. அப்புறம் என்ன இப்ப புதுசா எந்த வழியில போறதுன்னு தடுமாறுறீங்க? என்ன உன்னை மட்டும் அங்க தனியா விட்டுட்டு நாங்க எல்லாரும் இங்க வந்துட்டோம்னு குத்தி காட்டுறியா? நான் குத்தி காட்டினாலும் குத்தாம பேசினாலும் உங்களுக்கு விஷயம் தெளிவா புரியுதுன்னா நீங்க பண்ண தப்பு உங்களுக்கே தெரியுதுன்னு தானே அர்த்தம். இங்க பாரு லக்ஷ்மி, சுட போகுதுன்னு தெரியும் போது நெருப்ப, வாய் கெட்டு போயிரும் நினைக்கிறப்ப உப்ப தூரமா தான் வைக்கணும். இதுவும் அப்படிதான். சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையில தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்குனா அதுல இருந்து விலகி இருக்கிறதான நல்லது. இப்ப நீங்க எதை பத்தி பேசுறீங்க மித்ரா? சஞ்சனா விஷயத்துல நீ உருவாக்கின பிரச்சனை இன்னும் புகஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீயும் இங்க வந்து அதே பிரச்சனையை வச்சு இன்னொரு புது பிரச்சனையை உருவாக்குனா சஞ்சனாவோட கல்யாணம் நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால்தான் தேவயானி சித்தியோட பயத்தை புரிஞ்சுக்கிட்டு உன்னை அங்கே விட்டுட்டு வர வேண்டியதா ஆயிடுச்சு. ஜானு, பேப்பர் பேப்பர் பாரு. உன்கிட்ட நான் பேசணும், வெளியே வா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ ஜானு, ப்ளீஸ். நீ முதல்ல போ, அதுக்கப்புறமா நான் வரேன். ஐயோ, நீ என்ன இங்க? நீ தானே பேசணும்னு வெளியே வர சொன்ன. நானா? எப்போ? அதான் பேப்பர்ல எழுதி தூக்கி போட்டியே. நான் கரெக்டா ஜானுவை தானே குடி பார்த்து போட்டேன். அப்ப அந்த பேப்பர் எப்படி இந்த பொண்ணு கிட்ட போச்சு? இந்த நேரத்துல என்கிட்ட என்ன பேசணும்னு கூப்பிட்ட? அது வெதர் வெதர் ரொம்ப நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. லவ்வர்ஸ்க்கும் கல்யாணம் பண்ணிக்க போறவங்களுக்கும் இது இன்னும் பிடிக்கும். பூஜை, இன்னைக்கு பூஜை நல்லா நடந்துச்சுல? நீ எங்க இருக்கியோ அந்த இடம் தான் எனக்கு பிடிச்ச இடம். சோ பூஜையும் நல்லா தான் நடந்திருக்கு. ஐயோ, என்ன இந்த பொண்ணு சூரியனை சுத்தி பூமி சுத்துற மாதிரி நான் என்ன பேசணும்னு இந்த டாபிக்கை லிங்க் பண்றாளே.
அதோ அக்காவே வந்துட்டாங்க. இப்ப கோயிலுக்கு கிளம்பலாமா? ஒரு நிமிஷம். லக்ஷ்மி எங்க? ஆமாண்டா, எங்க லக்ஷ்மி எங்கேயும் காணோம். நான் காலையில இருந்தே அவளை எங்கேயுமே பார்க்கலையே. காலையில இருந்தே இல்லைன்னா எங்க போனாவ? அதோ அக்கா வந்துட்டா. அம்மா லட்சுமி, எங்கேயோ போயிட்டு வர போல இருக்கு. காலையில இருந்து நீ வீட்லயே இல்லையாமே. இன்னைக்கு நடக்க போற பூஜைக்காக அம்மனுக்கு ரொம்ப பிடிச்ச 11 விசேஷமான பூக்களை சேகரிச்சு கொண்டு வரணும்னு பண்டிதர் சொன்னாரு. அது எதுவும் இங்க பக்கத்துல கிடைக்கல. அதான் விடியற் காலையிலேயே போய் அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வர இவ்ளோ லேட் ஆயிடுச்சு. யாராவது ஒருத்தர் அனுப்பி வச்சிருக்கலாம்லம்மா. யாரோ ஒருத்தர் இதெல்லாம் பண்ணா அந்த பூஜைக்கான பலன் நமக்கு எப்படி கிடைக்கும் மாமா? இது எல்லாத்தையும் ஏன் கைனால செஞ்சாதான் பூஜைக்கான பலன் நந்தன் ஃபேமிலிக்கு முழுசா கிடைக்கும்னு புரோகிதர் அவ்வளவு அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காரு. உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா லட்சுமி. ஒருத்தர் ஒரு வேலையை செய்யணும்னு நினைக்கிறது வேற, ஆனா அந்த வேலையை கவனத்தோட செய்யணும்னு நினைக்கிறது வேற. இந்த டெக்னிக்கை நாங்க பிசினஸ்லயும் அப்ளை பண்ணியிருப்போம். நாம கவனத்தோட செஞ்சாதான் ஒரு ப்ராடக்ட் குவாலிட்டி குறையாம மார்க்கெட்டுக்கு வரும். அதே மாதிரி எந்த வேலையை செஞ்சாலும் அதை கவனத்தோட செஞ்சா அது மூலமா கிடைக்கிற பலனும் ரொம்ப சிறப்பானதா இருக்கும். இந்த பூஜையோட பலனும் அதே மாதிரி ரொம்ப சிறப்பா வந்து சேரணும்னு நீ ரொம்பவே கஷ்டப்படுறமா. லக்ஷ்மி எப்பவும் இப்படிதான் மாமா. குடும்பத்துக்காகவும் அவளை நம்பி இருக்கிறவங்களுக்காகவும் எப்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பா. தான் கடமையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருப்பா. என்ன அரவிந்தா, உன் மருமகளை பத்தி நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற? லக்ஷ்மிய பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான்ப்பா. இதுல ஸ்பெஷலா சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. அம்மா லட்சுமி, நீ போய் ரெடி ஆயிட்டு வந்தா பூஜைக்கு எல்லாரும் கிளம்பலாம். சரிங்க தாத்தா. ம்.